செம்பருத்தி. ஆமா, உமா ஆம்லெட் கேட்டதுக்கு போட்டு தர முடியாதுன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லலம்மா. நான் இன்னைக்கு விரதம், நவகிரக பூஜை பண்றதுக்கு கோவிலுக்கு போனோம். அதனால அசைவம் சமைக்க கூடாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு அப்படிதான் அவ உருளைக்கிழங்கு போண்டா வந்து கேட்டதுக்கு ஏதேதோ சப்ப காரணம் எல்லாம் சொல்லி போட்டு தர முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு விரதம் பூஜை அப்படி இப்படின்னு பாவலா காமிக்கிறியா? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். விரதம் உனக்கு தானே, எங்களுக்கு என்ன போச்சு? நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னு எங்களுக்கு என்ன தலை விதியாடி? போ, முதல்ல போய் அவ கேட்ட மாதிரி 5 ஆம்லெட்டும் எனக்கு சிக்கனும் செஞ்சு கொண்டு வா. அம்மா, ஜோசிய சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. ஐயா வேற என்ன பூஜைக்கு ரெடியாக சொல்லிருக்காரு. ஏய், என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ ஒருத்தி மட்டும்தான் அதிசயமா விரதம் இருக்கியோ? சூப்பர்ல. அப்புறம் இவ பின்னாடியே போய் அவளே ஆம்லெட் போடுறாளா இல்ல யார்கிட்டயாவது கொடுத்து போட வைக்கிறாளான்னு பார்த்து என்கிட்ட வந்து சொல்லணும். புரிஞ்சுதா? சரி அத்தை. விரதம் அடி இருக்க, நவக்கிரக விரதம் பாக்குறேன். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? சரியோ தப்போ பாரத்தை உன் மேல போட்டுட்டு நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருமா. பார்வதி அழுதுகிட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. ரெடி பண்ணிட்டாளா? எப்படியாவது அவளை நவக்கிரக பூஜை பண்ண விடாம தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? அத்தை, ஆம்லெட் சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆம்லெட் சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம போய் சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கலாம். தின்னி பண்டாரம். ஏண்டி, அத்தை தனியா கடந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்காளே, நம்மால முடிஞ்சது ஏதாவது யோசிச்சு சொல்லுன்னு இருக்காடி. எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்க. நான் என்ன அத்தை வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்றேன்? யார் யாருக்கு என்ன வருமோ அதானே அத்தை வரும். இந்த வெள்ளி வேலையெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா வரும். நீங்களே யோசிங்க. நிறுத்தியா கொஞ்சம்?
வா. என்னடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் இதுல எல்லாம் உப்பு ஜாஸ்தி ஆயிட போகுது. எல்லாம் முடிச்சியா? என்ன முடிச்சியா இல்லையா? முடிச்சிட்டேம்மா. சரி போய் தட்டு எடுத்துட்டு வா. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐயோ, என்னமோ இவ வீட்டு சோத்து எடுத்துட்டு வந்து எனக்கு போடுற மாதிரியே ஒப்பாரி வைக்கிறா. சீக்கிரம் வாடி. சிக்கனை வையே. அவளுக்கு ஒரு சிக்கன் கொடு. நீ சாப்பிடு. சாப்பிடு. என்னடி எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டியோ? சூப்பரா இருக்கு. என்னடி இது? சிக்கன் வேகவே இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, சப்புன்னு இருக்கு. அம்மா, அத்தை, காரம் கூட பத்தல. நம்ம சாப்பிட கூடாதுன்னு இவ வேணும்னே இப்படி பண்ணிருக்காத. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எப்பவும் போல நல்லதா சமைச்சேன். ஆஹா, நீ நல்லா சமைச்ச அழக. நீயே சாப்பிட்டு பாரு. ஐயோ அம்மா, வேண்டாம்மா. ஏண்டி வேணா? அப்போ திட்டம் போட்டுதான் வேண்டாம் வெறுப்பா இதை சமைச்சிருக்க. அதனால தானே வேணான்னு சொல்ற. இல்லம்மா, நான் கோவிலுக்கு பூஜைக்கு போகணுமா, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். ஓ, இப்படி எல்லாம் சொல்லி நீ என்ன ஏமாத்த முடியாதுடி. நீ இத சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிடுறீ? அம்மா, ஐயோ வேணாம்மா, நான் பூஜையில உட்காரணும், என்ன விட்டுருங்கம்மா. அத்தை, ஆம்லெட் கூட நல்லாவே இல்ல, உப்பு கரிக்குது. உப்பு கரிக்குதா? கொண்டா சாப்பிட்டு பாப்போம். ஏடி, என்னடி கர்மம் இது? உள்ள உப்பு பாட்டில உப்பு இருக்கா இல்லையா? நீ திட்டம் போட்டுதாண்டி எங்களை சாப்பிட விடாம பண்ணிருக்க. சத்தியமா அப்படி எதுவும் இல்லம்மா. சமைக்கிறது என்னோட தொழில்மா. அந்த தொழிலுக்கு நான் துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேம்மா. நான் எல்லாமே சரியா பார்த்து தான் சமைச்சேம்மா. அப்போ நாங்க போய் சொல்றோமா? சரி, எதுக்கு வம்பு? எங்களுக்கு எதுக்கு கெட்ட பேரு? ஏற்கனவே நிறைய இருக்கு. நீ என்ன பண்ற? நீ சமைச்ச இந்த அரிசி உணவை நீயே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குன்னு சொல்லு. வேண்டாம்மா, நான் பூஜைக்கு போகணும். என் கிட்ட கொண்டு வராதீங்கம்மா. அடடடடடா, ஏண்டி வேண்டாம் வெறுப்பா சமைச்சு எங்க தட்டுல கொட்டி வச்சுட்டு எங்களை சாப்பிட விடாம பண்ணிட்டு பூஜைக்கு போனோமான்னு சீனா போடுற. ஏய், சாப்பிடு சாப்பிடு. ஏய், சாப்பிடுன்னு சொல்றல, சாப்பிடுன்னு சொல்றல. என்ன விட்டு சாப்பிடு. வேண்டாம், உங்களுக்கு சாப்பிடுறேன். கையை எடுத்து கும்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் கையை எடுத்து கும்பிடுறேன். சாப்பிடு. வேண்டாம்மா, சாப்பிடுறேம்மா. சாப்பிடு. அம்மா, சாப்பிடு சொல்றல. சாப்பிடு. ஏய், அத்தை, அவ ஓடி போயிட்டா. நான் சாப்பிட்டுமா? ஐயோ, தின்னி பண்டாரம். சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடு. அத்தை, நல்லா இருக்கடி. சாப்பிடு. நானும் சிக்கன் சாப்பிடுறேன். யாருக்கிட்ட? என்கிட்டயேவா? நல்லா தட்டி செஞ்சிருக்கா. நல்லா சாப்பிடு. போனவளை அப்படியே விட்டுறக்கூடாதே. அத்தா, எங்க போறீங்க? என்ன சாப்பிடாம விரதம் இருந்து பூஜையை நல்லபடியா முடிக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. இது சின்னம்மாவுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவங்க என்ன அசைவத்தை சமைக்க சொன்னது மட்டும் இல்லாம சமைச்சது சரியில்லைன்னு சொல்லி என்ன சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க.
எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்க பாத்தியா? எங்க தொலைஞ்சா? என்னத்த இந்த பார்வதி பூக்கிட்ட போய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? அவ ஒண்ணும் லூஸ் இல்லடி, நம்மள லூஸ் ஆக்கிட்டு அவ தெளிவாதான் இருக்கா. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி வைக்கும் போது இந்த செம்பருத்தி செடியோட தான் வந்தா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், வா. என் மனசுல இருக்கிறது உன்னை விட்டா நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எப்படியாவது நான் விரதத்தை நல்லபடியா முடிச்சு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அந்த உமாவுக்கும் சின்னம்மாவுக்கும் ஆண்டவன் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு எனக்காக வேண்டிக்க செம்பருத்தி. ஏய், நான் சொன்ன வார்த்தைய கொஞ்சம் கூட மதிக்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த செடி கிட்ட எனக்கே நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா? என்ன தைரியம்டி உனக்கு? அதானே, எனக்கும் என் அத்தைக்கும் நல்ல புத்தி கொடுக்க சொல்லி இந்த பூக்கிட்ட வேண்ட சொல்றியா? அப்ப எங்க 2 பேருக்கும் நல்ல புத்தி கிடையாதா? நாங்க என்ன கெட்ட புத்திக்காரங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஏய், சும்மா நடிக்காத. இந்த செம்பருத்தி செடி குடுக்கற மரியாதை கூட நீ எனக்கு குடுக்கலடி. முதல்ல இந்த செடியை புடுங்கி வீசுறேன், அடுத்தது உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் செம்பருத்திய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன சொன்ன? ஓ செம்பருத்தியா? இது எங்க வீடு, எங்க தோட்டம். இங்க இருக்கிற புல்லு கூட எங்களுதுடி. என்னமோ ஓ செம்பருத்தியா? செம்பருத்தி அதானே, இன்னைக்கு இந்த செடியை இவள்துன்னு சொல்லுவா, நாளைக்கு இது என் வீடு, என் காரனு மொத்த சொத்தையும் சொந்தம் கொண்டாடுவா போல இருக்கே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. மனசுல இருக்கிறதானடி வார்த்தையா வரும். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் என் மனசுல இல்லம்மா. என் மனசுல இருக்கிற சந்தோஷம், துக்கம் எதுவா இருந்தாலும் நான் இந்த செம்பருத்தி கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த செடினா எனக்கு உசரமா. ஹேய், போதும் நிறுத்துடி. இது உன் ஃப்ரெண்டோ இல்ல உன் சாமியோ அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. இனிமே இந்த செம்பருத்தி செடி இங்க இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். அம்மா வேண்டாம்மா, என் செம்பருத்தியை விட்டுருங்கம்மா. உங்க கோவத்தை என் மேல காட்டுங்கம்மா. என்ன ஆடுங்க, திட்டுங்க, என் செம்பருத்தியை மட்டும் என்கிட்ட பிரிச்சாடுங்கம்மா. என்னமோ நான் ஒரு உயிரை கொலை பண்ற மாதிரி விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறேன். இதுவும் ஒரு உயிர் தான்மா, இதுக்கும் மனசு இருக்கு. ஓஹோ, அப்ப செடிக்கு மனசு இருக்கு, எனக்கும் என் அத்தைக்கும் மனசு இல்லைன்னு சொல்றியா? எல்லாத்தையும் இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படிமா? என் செம்பருத்தியை விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் செம்பருத்தியை விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா வேண்டாம்மா. தினமும் பூ கொடுக்கறத தவிர அது வேற என்னமா பாவம் விடுறியா இல்லையாடி? வீணா அடி வாங்க போறேன். வேண்டாம்மா, விடுறியா கையை? கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, கையை இடுறீங்கறல. இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமே இப்படி நடந்துக்காதீங்க, போங்க.
பாடி. ரொம்ப நன்றி பெரியய்யா. இந்த செம்பருத்தி செடி இல்ல, உன்னோட உயிர்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காம நான் பாத்துக்கிறேன். பெரியய்யா இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிருக்காரு. நீ பயப்படாத. இந்த நவகிரக பூஜை முடிஞ்சதும் பெரிய தம்பிக்கு எல்லா கிரகதோஷமும் நிவர்த்தியாகி உங்க மனசு போல நல்ல மருமக அமைவா. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். பெரிய தம்பி உட்காருங்கோ. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சிவர்ணம் சதத்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தி யஸ்வத்ரத வக்த்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் விக்னதி சததம் விஸ்வக்ஷேணம் தமாத்ரயே அரிவோக்தே. மேடம், உங்களுக்கு கால் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலுங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணுக்கும் கோவில்ல வச்சு ஒரு நவகிரக பூஜை பண்ணிட்டேன்னா நல்லது. சாமி, பார்வதிக்கு கூட நவகிரக பூஜை பண்ணணும்னு ஜோஷியர் சொல்லியிருக்காரு. இது முடிஞ்சதும் பார்வதிக்கும் பண்ணிடுங்க. தனித்தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணு இப்படி உட்கார சொல்லுங்க, 2 பேருக்கும் ஒன்னா சேர்த்து பண்ணிடலாம். அப்படியா? பார்வதி உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு பார்வதி. உட்காருமா. உட்காருமா. இந்தாம்மா. ஓம் அந்தகாசுர சூதனாய நமஹ, ஓம் கங்காதராய நமஹ, ஓம் லலாடாட்சாய நமஹ, ஓம் காலகாலாய நமஹ, ஓம் கிருபாநிதே நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் பரசுதஸ்தாய நமஹ, ஓம் மிருகபாணிஜே நமஹ, ஓம் ஜடாதராய நமஹ, ஓம் கைலாசவாசனே நமஹ. மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படி அவளுக்கு பரிகாரம் பண்ணிதான் ஆகணும்னா தனியா உட்கார வச்சு பண்ணலாம்ல. ஆதி கூட உட்காந்து செய்யணுமா? இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. 2 பேருக்கும் ஒரே மந்திரம் தான். ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் நடக்கும் போது ஜோடிகளை ஒன்னா உட்கார வச்சு ஒரே மந்திரமா சொல்றது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். வனஜா, கோவில்ல வந்து ஆரம்பிச்சிட்டியா? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம இரு. மாமா, நான் சொல்றது ஆரம்பிங்க. சரி. ஓம் சோமாய நமஹ, ஓம் பஞ்சவக்தாய நமஹ, ஓம் கணநாதாய நமஹ, ஓம் பிரஜாபதியே நமஹ, ஓம் துர்தசாய நமஹ, ஓம் கிரி. நீங்க 2 பேரும் கையில இருக்கிற பூவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் அனகாய நமஹ, ஓம் புஜங்கபூஷணாய நமஹ, ஓம் பத்ராய நமஹ, ஓம் கிரிதன்வனே நமஹ, ஓம் கிரிப்ரியாய நமஹ, ஓம் கிருத்திவாஸ்வே நமஹ, ஓம் புராராதயே நமஹ, ஓம் பகவதே நமஹ, ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ, ஓம் சூக்ஷ்மணதவே நமஹ, ஓம் ஜகத்யாபினே நமஹ, ஓம் ஜகத்குரவே நமஹ.
கோபகாய நமஹ ஓம் விடாய நமஹ ஓம் பசுபதியே நமஹ ஓம் தேவாய நமஹ. அக்கா ப்ளீஸ் நான் சொல்றது அக்கா என்ன தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? அது உனக்கு தேவையில்ல. நான் சொல்ல போற நியூஸ் தான் ரொம்ப முக்கியமானது.